இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கணும், ஒரு க்ளோ வரணும். அப்புறம் நான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நான் வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு இது செய்யணும் அப்படின்னா புதினா தான் பெஸ்ட்டு. புதினா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இந்த புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒருத்தருக்குன்னா ஹாஃப் தக்காளி பழம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதிமதுரம் பவுட்ரு தான், அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக் ஃபார்முக்கு வர்றதுக்கு நான் அதிமதுரம் பவுட்ரு எடுத்திருக்கேன். அப்புறம் ஹனி எடுத்திருக்கேன். எந்த ஹனி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கும், அதனால் கோல்டு இருக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பட் இது வந்து சம்மர் சீசன் அப்படின்றதுனால யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து டார்க் அண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப ஆயில் எனக்கு ஃபேஸில் வழிஞ்சிட்டே இருக்குது, என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன பண்ணாலுமே எனக்கு கலர் தெரியலை, கலர் மீன்ஸ் ஒரு பிரைட்டு இல்லை அப்படின்றவங்க இந்த ப்ளீச் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா புதினா வந்து ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கை நீக்கி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டு கொடுக்கும். அதில் இருக்கிற அந்த புதினாவில் இருக்கிற ஒரு விறுவிறுப்பு தன்மை வந்து ஸ்கின்னில் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடந்து நமக்கு நல்ல ஸ்கின் பிரைட்டாக கிடைக்கும். அதே சேம் தக்காளியும் அதே தான். இட்ஸ் லைக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் உள்ளது தக்காளி. பொதுவாக தக்காளியை நம்ம வந்து டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் சுகரில் டிப் பண்ணி கூட நீங்கள் தக்காளியை வந்து அப்ளை பண்ணலாம், ஃபேஸில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ ப்ளீச்சில் நம்ம புதினா லீவ்ஸு, தக்காளி வந்து ஒரு ஹாஃபு, ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது புதினாவையும் தக்காளியும் அரைச்சிக்கோங்க. அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாட்ரியாக இருக்கும். ஸோ அதை அப்படி போடக்கூடாது. உங்கள் வீட்டில் முல்தானி மிட்டி இருந்தால் கூட அது ஒரு நல்ல திக் ஃபார்முக்கு, அதாவது திக்கு கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்கள் முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் கம்பெனியில் எப்போவுமே என்ன பண்ணுவோம், அதிமதுரம் பவுட்ரு தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அதிமதுரம் வந்து ஒரு ஹர்ப்ஸு, அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணும். எந்த ப்ராடக்ட்டையும் பப்பாயாவாக இருந்தாலும் சரி, பனானாவாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி, பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கின்னில் டைரெக்டாக அப்ளை பண்ணவே முடியாது, ஏன்னா கீழே விழுந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு அதிமதுரம் பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடலை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதை ஒரு பேஸ்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல கையில் கூட ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப டேனாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஃபேஸு கை எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். உடனே ரிசல்ட் இருக்கும். நாளைக்கு வெட்டிங் போகிறேன்னா இன்றைக்கி ஸ்கின்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல க்ளோ அண்ட் பிரைட்டு கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.